கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இன்று நாம் வேதத்தை தியானிப்போம். வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அநேக இடங்களில் சொல்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபமே ஜெயம் என்று சொல்லி நாம் அநேக காரியங்களிலே பார்க்கிறோம். இன்றைக்கி ஜெபமில்லாத வீடு ஓட்டை வீடு என்று சொல்லி அநேக பிரசங்கத்திலே கேட்டிருக்கிறோம். ஆனாலும் சில காரியங்களிலே நம்மளால் ஜெயம் பெற முடியவில்லை. சில காரியங்களிலே ஜெயம் பெற முடியாமல் சோதரம் நாம் இருக்கின்ற சூழ்நிலைகளை அறிகிறோம். அருமையானவர்களே, சோதரம், நாம் எதை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் சூழ்நிலையை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சூழ்நிலையை மாற்றுகிறவரை நாம் பார்ப்பதில்லை. அதனால்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபமே ஜெயம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்தில் நாம் ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்று என்ன என்று சொன்னால் ஜெபம். கிறிஸ்துவ வாழ்க்கையில் முக்கியமானது என்ன என்று சொன்னால் ஜெபம். ஜெபம் இல்லை என்று சொன்னால் ஜெயம் பெறவே முடியாது. ஒரு நபர் நமக்கு தீங்கான ஒரு காரியத்தை நமக்கு செய்துவிட்டால் நாம் அவர்களை நினைத்து, இன்னைக்கு அநேக நபர்கள் அவர் நமக்கு தீங்கு செய்தால் நாமளும் தீங்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி வகை தேடி கொண்டிருக்கிறோம், அலைந்து கொண்டிருக்கிறோம். வேதத்தில் நாம் அநேக காரியத்தை பார்க்கிறோம். யோசேபாத் என்கிற ஒரு ராஜா தன் மீது யுத்தம் செய்யும்படி அம்மோன் புத்திரர், மோவாபியர், மலை தேசத்தார் இவர்களெல்லாம் அவர்களை சூழ்ந்து கொண்டார்கள். சூழ்ந்து கொண்ட அந்த நேரத்திலே அந்த யோசேபாத் என்கிற ராஜா மிகவும் பயந்து என்ன செய்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த யோசேபாத் ராஜா தன்னை சூழ்ந்திருந்த அந்த எதிரிகளின் படைகளை பார்த்து பயந்தார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அவர் பயந்து ஓடவில்லை, மாறாக என்ன செய்தார் என்று சொன்னால், உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று தன்னோடு இருந்தவர்கள் தன் ஜனத்தின் அண்டையில் மத்தியில் அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த யோசேபாத் ராஜா அந்த ஜெபத்தை, அந்த உபவாசத்தை அறிவித்து அந்த ஜனங்கள் எல்லாம் சோத்திரம் ஒரு நாள் உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அங்கே ஜெபிக்க ஆரம்பித்த அந்த ஜனங்கள் அங்கே போய் அந்த அம்மோன் புத்திரிடத்திலேயோ இல்லை மோவாபியரிடத்திலோ மலை தேசத்தாரிடத்திலேயோ போய் யுத்தம் பண்ணவில்லை. மாறாக ஒன்று செய்தார்கள், தேவனை பாடி துதித்தார்கள். உபவாசம் ஜெபம், உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அறிவிக்கப்பட்டது. ஜனங்கள் பாடி துதித்தார்கள். நடந்தது என்ன? யோசேபாத்தை சூழ்ந்திருந்த அந்த அம்மோன் புத்திரர்கள், மோவாபியர்கள், சோதரம் மலை தேசத்தார்கள் ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு மடிந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, நமக்கு விரோதமாக எழும்புகிறார்களா? பயப்படாதீங்க. நாமளும் அவர்களுக்கு விரோதமாக எழும்ப வேண்டும் என்று சொல்லி நினைக்காதீங்க. வேதம் சொல்லுகிறது, சோதரம், அதே 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம், தீமை செய்கிறவர்களுக்கு தீமை செய்யாதிருக்க பாருங்கள். தீமை செய்கிறவர்களுக்கு தீமை செய்யாதிருக்க பாருங்கள் என்று சொல்லி
அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒருவர் தீமை செய்கிறார், நமக்கு தீங்கு விளைவிக்கிறார் என்று சொன்னால் நாம் அவருக்கு மறுபடியும் தீமை செய்யாதபடி, தீங்கு செய்யாதபடி நாம் ஒன்று செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, யோசேபாத் ராஜா ஜெபித்தான். அவனுக்கு விரோதமாக இருந்தவர்களை கர்த்தர் மடங்கடித்தார். அப்போ நாமளும் ஜெபித்தோம் என்று சொன்னால் நமக்கு தீமை செய்தவர்களை கர்த்தர் நம்மளை விட்டு அகன்று போக செய்வார். இல்லை என்று சொன்னால் நம்மளோடு சிநேகிதனாய் மாற்றுவார். அல்லேலூயா. அப்போது நாம் செய்ய வேண்டிய காரியம், நாம் ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். தீங்கு நம்மளை அணுகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். தோல்வியை நாம் சந்திக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜெபிக்க வேண்டும். அருமையானவர்களே, ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்பவும் முக்கியமானதாக இருக்கிறது. நாம் சூழ்நிலையை பார்த்து 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 சோர்ந்து போகிறோம், சூழ்நிலையை பார்த்து பார்த்து தோற்று போகிறோம், சூழ்நிலையை பார்த்து பார்த்து ஓடி போகிறோம். பிரியமானவர்களே, சூழ்நிலையை மாற்றுகிற இயேசுவை நோக்கி நாம் ஓடி போக மாட்டோம், இயேசுவை நோக்கி அமர்ந்திருக்க மாட்டோம். வேதம் சொல்லுகிறது, அவருடைய முகத்தை பார்க்கிற ஒருவருடைய முகம் கூட வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி. அப்போ எப்படி பார்க்க வேண்டும்? நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் ஓரங்கட்டி வைக்க வேண்டும். நம்ம சூழ்நிலையின் மத்தியில் அதை பார்த்து பயப்படவே கூடாது. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து நம்ம ஜெபிக்க 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 கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். அதனால்தான் நாம் ஜெய கிறிஸ்துவை தரித்தவர்கள் என்று சொல்லி பெயர் பெற்றிருக்கிறோம். அருமையானவர்களே, நம் வேதத்தில் அநேகரை பார்க்கலாம். இன்னும் 2 நபர்களை பார்ப்போம். முதலாவது நபர், தனக்கு சோத்திரம், ஒரு சூழ்நிலை வரப்போகிறது, நாம் செய்ய போகிற இந்த காரியம் நமக்கு மரணத்துக்கு ஏதுவான ஒரு காரியம், இதை செய்தால் மரணம் நிச்சயம் என்று தெரிந்து இங்கே ஒரு நபர் செய்த காரியத்தை நாம் பார்ப்போம். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். பாருங்க, சோத்திரம், தானியேலை வேதம் சொல்கிறது எதனாலையும் குற்றம் கண்டுபிடிக்கவே முடியலையா, எந்த காரியத்திலையும் குற்றம் கண்டுபிடிக்கவே முடியலையா தானியேலை. அவருக்கு விரோதமாக இருந்த நபர்கள் எப்படி தானியேலை குற்றம் கண்டுபிடிப்பது? ஏன்னா தானியேல் வர வர சோத்திரம் அங்கே உயர்த்தப்பட்டு கொண்டு இருக்கிறான். தானியேல் வர வர சோத்திரம் அங்கே அதிகாரியாய் உயர்த்தப்பட்டு கொண்டு இருக்கிறான் என்பதை பார்த்த நபர்களுக்கு அவனை குறித்து பொறாமை வருகிறது. இன்னைக்கு நம்மளை குறித்தும் அநேகருக்கு பொறாமை இருக்கும். ஆனால் நாம் அவர்களை பார்க்கவே கூடாது. இங்கே தானியேலை குறித்து பொறாமைப்பட்டார்கள். எப்படியாவது இவனை குற்றம் கண்டுபிடித்து ராஜாவினிடத்தில் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி வகை தேடினார்கள். பார்த்தாங்க, இவனை எந்த வகையிலும் குற்றம் கண்டுபிடிக்க முடியல. அப்போ எதில் குற்றம் கண்டுபிடிக்கலாம்? இவன் ஜெபிக்கிறதுல, தேவனை பற்றிய காரியங்களில் இவன் மீது குற்றம் கண்டுபிடிக்கலான்னு சொல்லி ஒரு சூழ்ச்சியை ஏற்படுத்துகிறார்கள். என்ன சூழ்ச்சி என்று சொன்னால், 30 நாள் அளவும் ராஜாவை தவிர வேறு யாரையும், எந்த கடவுளையும், எந்த மனுஷனையும் சேவிக்க கூடாது என்று சொல்லி அங்கே ஒரு நிருபம் எழுதப்பட்டது. அப்படி சேவிக்கிறவர்கள் சிங்க கெபியிலே கொண்டு போய் போட வேண்டும், அங்கே சிங்க வாயில் சிக்கி சாக வேண்டும். இதுதான் நிருபம். பாருங்க, இந்த நிருபத்தை அறிந்த தானியேல் நல்ல நிருபத்தை அறிந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பதை அறிந்த அந்த தானியேல் செய்த காரியம் என்ன? வேதம் சொல்லுகிறது, அதே தானியேல் புஸ்தகத்தில் சோத்திரம் 10வது வசனம் சொல்லுகிறது, தானியேலோ வென்றால். பாருங்க, அப்போ அறிந்திருக்கிறார். அங்கே சோத்திரம் இந்த காரியத்தை தன் ராஜாவை வணங்காத சோத்திரம் தேவனை வணங்குகிறவர்களை சிங்க கெபியில கொண்டு போட வேண்டும் என்கிற ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அருமையானவர்களே, ஆனால் அதை அறிந்த தானியேலோ வென்றால் தான் முன்பு செய்து வந்த அந்த 3 வேளையும் ஜெபிக்கிறவனாய் இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அங்கே ஸ்தோத்திரம், தேவனை, அங்கே ராஜாவை தவிர வேறெந்த கடவுளையும் வேறெந்த மனிதனையும் சேவிக்கக்கூடாது. அப்படி சேவிக்கிறவர்கள்
சிங்கக்கபியில் போட வேண்டும். அப்போ தனக்கு மரணம் நேரிட போகிறது என்பதை அறிந்தும் கூட தானியேல் என்ன செய்தான் என்று சொன்னால், ஜெபிக்கிறவனாய் இருந்தான். 3 வேளையும் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். 3 வேளையும் அங்கே ஆண்டவருடைய பாதப்படியில் காத்திருக்கிறவனாய் இருந்தான். அவன் ஜெபித்தான், முன்பு செய்து வந்தது போல ஜெபித்தான். ஆண்டவர் பாருங்க, சிங்க கெபியில கொண்டு போடப்பட்ட அந்த தானியேலை சிங்கத்தின் வாய்களை கட்டி அங்கே அந்த தானியேல் இரவு முழுவதும் தூங்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். சமாதானத்தை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார். சோத்திரம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வாய்க்கும் என்று சொன்னால் அந்த தேவனை நாம் ஆராதிப்பதே விட்டு விடுவோம். இன்னைக்கு அநேகர் ஊழியத்தை செய்ய முடியாத சூழ்நிலை என்று சொல்லுகிறார்கள். என்ன சூழ்நிலை? ஊழியம் செய்ய போனால் அங்கே பிரச்சனை வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, தடைகள் வருகிறது. ஊழியத்தை செய்ய விடாமல் தடை செய்கிறார்கள், அடிக்கிறார்கள், துன்பப்படுத்துகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கி அநேகர் ஊழியத்தை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அப்போ பாருங்கள், இங்கே தானியேலுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனாலும் அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னால், ஜெபித்தான். ஜெபித்து ஜெயத்தை பெற்றான். சோத்திரன். ஜெபம் பண்ண நிமித்தமாய் அங்கே கர்த்தர் தானியேலை சிங்கக்கபியில் பாதுகாத்தார். அருமையானவர்களே, அப்போ நம்ம சூழ்நிலையை பார்க்கக்கூடாது, சூழ்நிலையை மாற்றுகிற இயேசுவை நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். சூழ்நிலையை மாற்றுகிற கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்தார். தானியேல் ஆண்டவரை நோக்கி பார்த்தான். அவன் 3 வேளையும் அவன் முன்பு செய்து வந்ததை போல செய்தான். அவன் ஜெபித்தான், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தான். அது நிமித்தமாய் அவனுக்கு விரோதமாய் வந்த சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி போட்டார். உங்கள் சூழ்நிலைகள் மாறணுமா? உங்கள் வேதனை மாறணுமா? உங்கள் துக்கம் மாறணுமா? எல்லாம் சந்தோஷமாய் மாறணுமா? தேவனை நோக்கி பாருங்கள், ஜெபித்திருங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்கள். சோத்திரம். ஆண்டவருடைய சூழ்நிலைகளை மாற்றுவார், உங்கள் வேதனையை மாற்றுவார், உங்களை மரண கட்டுகளிலிருந்து விடுவிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். சங்கீதத்தில் பார்க்கிறோம், அவன் என் மீது வாஞ்சியாய் இருந்தபடினாலே நான் அவனை விடுவித்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அப்போ நம்மளுடைய வாஞ்சைகள், நம்மளுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாம் தேவன் மேலே இருக்கணுங்க. தானியேலுக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்க போகிறது என்று தெரிந்தும் தானியேலோ வென்றால் முன்பு செய்து வந்தது போல 3 வேளையும் ஜெபிக்கிறவனாயிருந்தான். அது நிமித்தமாய் பிரியமானவர்களே, அங்கே சிங்கத்தின் கெபியில் அந்த தானியேலை கர்த்தர் பாதுகாத்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒருவேளை நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிக்கி கொண்டு இருக்கிறோமா? அப்படிப்பட்ட காரியங்களிலே சிக்கிக்கொண்டு ஜெயம் பெற முடியாமல் இருக்கிறோமா? வேதனையோடு இருக்கிறோமா? கவலைப்படாதீங்க, கண்ணீர் சிந்தாதீங்க, ஜெபம் பண்ணுங்கள். அதுதான் அங்கே ஸ்தோத்திரம் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறான், எல்லாவற்றையும் கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் குறித்து கவலைப்படாதிருங்கள். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை ஸ்தோத்திர பலிகளோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கி நாம் எல்லாவற்றையும் குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம், எல்லாவற்றையும் குறித்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறோம், துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம், துக்கித்து கொண்டு இருக்கிறோம். ஐயோ, இந்த காரியத்தை எப்படி நாம் செய்ய முடியும்? நம்மகிட்ட ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. இந்த காரியத்தில் நாம் எப்படி ஜெயம் பெற முடியும்? இந்த காரியத்தில் நமக்கு யார் ஒத்தாசை செய்வார் என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கலங்கி கொண்டு இருக்கிறோம். கலங்காதிருங்கள். அதுதான் அங்கே பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை ஸ்தோத்திர பலிகளோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய காரியத்தை எல்லாம் வாய்க்க செய்வார். பாருங்க, அப்போ ஒரு காரியம் நமக்கு சம்பவிக்க போகிறது, தேவனை தேடினால் சம்பவிக்க போகிறது என்று சொல்லி அங்கே தெரிந்தும் அவன் முன்பு செய்து வந்தது போல 3 வேளையும் ஜெபித்தான். அவன் ஜெபித்தது நிமித்தமாய்
கர்த்தர் காரியத்தை மாறுதலாக்கினார். கர்த்தர் காரியத்தை மாறுதலாக்கினார். அங்கு யோசேப்பாத் ராஜா ஜெபித்தான், கர்த்தர் காரியத்தை மாறுதலாக்கினார். இங்கே தானியேல் ஜெபித்தான், கர்த்தர் காரியத்தை மாறுதலாக்கினார். அல்லேலூயா. பாருங்க, அவன் பயத்தோட அங்கே ஜெபித்தான், இவன் பயப்படலை. ஸ்தோத்திரம். எப்பவும் போல ஜெபிச்சான். அவன் பயத்தோடு ஜெபிச்சான், இவன் எப்பவும் போல ஜெபிச்சான். அப்போ நம்ம சூழ்நிலைகளையே பார்க்கவே கூடாது. நம்மளுடைய வேலை என்ன? எப்பவும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும், எப்பவும் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை நீங்கள் செஞ்சு பாருங்க, எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாறுதலாக செய்வார். அவரால் முடியாத காரியம் ஒன்று உண்டோன்னா இல்லவே இல்லை பிரியமானவர்களே, இல்லவே இல்லை. ஸ்தோத்திரம். அப்போ நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, நம்ம எப்பவும் அவரை நோக்கி காத்திருக்க வேண்டும். நம்ம எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னொரு நபரை நாம் பார்ப்போம். பாருங்கள், யோபுவை பாருங்கள். ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலையில். இப்போ நான் அடிக்கடி நீங்கள் நிறைய பிரசங்கத்தை கேட்டிருப்பீங்க. அடிக்கடி அநேக தேவ மனிதர்கள் இந்த வார்த்தையை கொண்டு உங்களோட பேசியிருப்பாங்க. ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலையில் இப்போ நாமெல்லாம் அன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணும்போது ஒரு தாயார் சொன்னாங்க, ஸ்தோத்திரம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், எனக்கு இங்கே வந்த உடனே நிறைய இழப்புகள், வேதனைகள், துக்கம், அவரை விட்டு போயிடலாமான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பாருங்கள், அந்த துக்கமும் அந்த வேதனையும் ஸ்தோத்திரம் நமக்கு மேலே அங்கே யோபு அனுபவித்து கொண்டிருந்தான். தன்னுடைய சொந்த பிள்ளைங்க, ஆடு மாடுகள், ஆஸ்திகள், அந்தஸ்துகள், அது மாத்திரமல்ல உடல் முழுவதும் வியாதி, உடல் முழுவதும் பருக்கள் நிறைந்த ஒரு வியாதி. ஆனால் அதன் மத்தியிலும் பாருங்க, யோபு தேவனை தூசிக்காதபடி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தான். அவனுடைய நண்பர்களெல்லாம் அவனை என்ன செஞ்சாங்க? துக்கப்படுத்தி கொண்டிருந்தார்கள். இந்த உலகம் நம்மளை துக்கப்படுத்துகிற உலகம்தான். இந்த உலகம் நம்மளை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் அநேகம் உண்டு. உலகத்தில் நம்மளோடு இருக்கிறவர்கள் நம்மளை வேதனைப்படுத்தி கொண்டு இருப்பார்கள், துக்கப்படுத்தி கொண்டு இருப்பார்கள். ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு நேரம் வந்தது, ஒரு நாள் வந்தது. ஸ்தோத்திரம். அங்கே யோபுவை பாருங்க, தன்னுடைய சிநேகிதர்கள், அதாவது யாரெல்லாம் இந்த யோபுவை தூசித்தார்களோ, யாரெல்லாம் அந்த யோபுவை வெட்கப்படுத்தினார்களோ, வேதனைப்படுத்தினார்களோ, அவர்களுக்காக அங்கே யோபு ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே யோபு ஜெபிக்கிறாரு? எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலையில், தான் பெற்ற பிள்ளைகளெல்லாம் மரித்து போன ஒரு சூழ்நிலையில், தனக்கு உண்டான ஆஸ்திகளெல்லாம் இழந்து போன ஒரு சூழ்நிலையில், தனக்கு இருந்த சரீர பலத்தெல்லாம் இழந்து போன ஒரு சூழ்நிலையில், தன் மனைவியால் சோத்திரம் இந்த தேவனை தூசித்து உன் ஜீவனை விடு என்கிற ஒரு சூழ்நிலையில், தன் நண்பர்களால் வேதனைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில், தன் நண்பரால் சோத்திரம் அங்கே நீ என்ன பாவம் செய்தாயோ உனக்கு இப்படிப்பட்ட வியாதி வந்தது என்று சொல்லி அங்கே துக்கப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையில் யோபு ஜெபித்தான். அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டதினாலே சோதரம் யாரெல்லாம் அவனை துன்பப்படுத்தினார்களோ, வெட்கப்படுத்தினார்களோ, வேதனைப்படுத்தினார்களோ அவர்களுடைய சிறையிருப்பை மாற்றும்படி இங்கே யோபுனுடைய ஜெபம் இருந்தது. நீங்கள் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? நமக்கு இன்னைக்கு ஒரு சூழ்நிலை வாய்க்கலை. சோதரம், ஒரு அம்மா சொன்னாங்க, நான் மருத்துவமனைக்கு போனேன், ஆனால் ஆலயத்துக்கு போக முடியல, மருத்துவமனையில் போய் 6 நாள் அட்மிட்டில் இருந்தேன். பிரியமானவர்களே, நமக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, சூழ்நிலை வாய்த்தாலும் சரி, சூழ்நிலை வாய்க்காமல் போனாலும் சரி, நாம் ஜெபத்தை மாத்திரம் விடவே கூடாது. நம்ம ஜெபிக்க கர்த்தர் நம்முடைய எல்லா இக்கட்டுகளிலிருந்து, நம்முடைய வேதனையிலிருந்து சோத்திரம் அவர் சுகத்தை தருகிற தேவன், விடுதலையை தருகிற தேவன், ஆரோக்கியத்தை தருகிற தேவன், சோத்திரம் ஆசீர்வாதத்தை தருகிற தேவன். அருமையானவர்களே, அங்கே யோபு
எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலையில், வேதனை துக்கம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் அங்கே நாம் ஜெபிக்கிறதே பார்க்கிறோம். இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு வாய்த்தது என்று சொன்னால் பாருங்கள், அந்த தாயார் சொன்னது போல் அந்த ஆண்டவரை விட்டு போயிடலாமா, பின்மாற்றத்துக்கு போயிடலாமான்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் இன்றைக்கி ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன், எப்படியாவது கர்த்தருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும். பிரியமானவர்களே, அப்போ பாருங்கள், நம்ம சூழ்நிலையை பார்க்கவே கூடாது, சூழ்நிலையை மாற்றுகிற இயேசுவை பார்க்கணும். எப்படி தெரியுமா? நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும், இடைவிடாமல் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்கணும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். சோத்திரம். ஒரே யோசேப்பாத் ராஜாவை போல இன்றைக்கி நம்மளை சோத்திரம் பகைவர்கள் சூழ்ந்து கொண்ட போது நாம் பயந்திருக்கும் போது நமக்கு தேவை என்ன தெரியுமா? ஜெபம். மரண கட்டுகள் நம்மளை சூழ்ந்து இருக்கும்போது நமக்கு தேவை என்ன தெரியுமா? ஜெபம். எல்லாவற்றையும் இழந்திருக்கும் போது அதை மீண்டும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவை என்ன தெரியுமா? ஜெபம். ஒருவேளை இன்றைக்கி அநேகர் நம்ம எல்லாத்தையும் இழந்து போய் இன்றைக்கி அநேகர் ஆலயத்துக்கு போகாமல் ஜெபிக்காமல் ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் நீங்கள் இருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, பெரியோரே, தாய்மார்களே, நீங்கள் ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிக்கி கொண்டு இருக்கலாம். ஐயோ, நான் எல்லாவற்றையும் இழந்து போனேனே, பயப்படாதீங்க. என் மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து இருக்கிறதே, பயப்படாதீங்க. இவர்களெல்லாம் என்னை நெருக்கி கொண்டு இருக்கிறார்களே, பயப்படாதீங்க. கடன் பாரங்கள் நெருக்கி கொண்டு இருக்கிறதே, பயப்படாதீங்க. நீங்கள் ஜெபித்து கொண்டே இருங்க, ஜெபித்து கொண்டே இருங்க. நான் ஒரே ஒரு சாட்சியை சொல்லுகிறேன். அருமையானவர்களே, நாங்கள் இருக்கிற அந்த பகுதியில் நாங்கள் ஜெபம் நடத்தி கொண்டே இருக்கிறோம். எதற்காக ஜெபம் என்று சொன்னால், அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், மெய்யான தேவன் இயேசுதான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு மாதமும் சில கிராமங்களை நாங்கள் தேர்வு செய்து அந்த கிராமத்துக்காக, அந்த கிராமத்தின் ஜனங்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்தோம். வீட்டின் அருகில் இருக்கிற நபர்கள் ஜெபம் நடத்த விடாமல் பல உபத்திரங்களை செய்து கொண்டிருந்தார்கள், பல உபத்திரங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அடிக்கடி காவல் நிலையத்திற்கு போன் செய்து அங்கேருந்து போலீஸை வரவழைப்பார்கள். இப்படி எங்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்தார்கள், வேதனைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அருமையானவர்களே, நாங்கள் செய்தது என்ன தெரியுமா? நாங்கள் அவங்களிடத்தில் போய் அதை பற்றி பேசவே இல்லை, ஏன் எங்களை துன்பப்படுத்துறேன்னு கேட்கவே இல்லை. மாறாக நாங்கள் ஜெபித்தோம், நாங்கள் ஜெபித்து கொண்டே இருந்தோம். ஆண்டவர் அநேக வசனங்களை கொடுத்து கொண்டே இருந்தார். அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம். ஆண்டவரே, இவர்களை ரட்சியும், இவர்கள் மனம் திரும்ப உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருந்தோம். ஆனால் அப்பொழுதும் அவர்கள் கேட்கவில்லை, மனம் திரும்பலை. ஆண்டவருக்கு விரோதமாய், எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்பினார்கள். எங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, எங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஜெபித்த ஜெபத்தின் நிமித்தமாய் யார் எங்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்றார்களோ அவர்களெல்லாம் கர்த்தர் விலக்கி போட்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அதனால் நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் கலங்காதீங்க, திகையாதீங்க, கவலைப்படவே படாதீங்க. வேதம் அதான் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். உங்களுடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், ஸ்தோத்திரத்தோடு ஜெபியுங்கள், ஆதிகாலை ஆண்டவரை தேடுங்கள், கண்டடைவீர்கள். வேதம் நமக்கு அநேக மாதிரிகளை வைத்திருக்கிறது. அந்த மாதிரிகளை நாம் பின்பற்றும் போது, அந்த மாதிரிகளை நாம் கை கொள்ளும் போது, ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்முடைய எல்லா இக்கட்டுகளில் இருந்து நம்மளை விடுதலையாக்குற தேவனாய் இருக்கிறார். அந்த மாதிரிகளை நாம் பின்பற்றும் போது ஆண்டவர் எல்லா மரண கட்டுகளுக்கும் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் அந்த மாதிரிகளை பின்பற்றும் போது நம்முடைய பயத்தை எல்லாம் நீக்குகிறவராய் இருக்கிறார். நாம் அந்த மாதிரிகளை பின்பற்றும் போது நாம் இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு திரும்ப கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து பாருங்க, ஒரு இடத்துல அந்த சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா என்று சொல்லி. அருமையானவர்களே, ஒருவேளை நீங்கள் உங்களுடைய ஜெப வாழ்க்கையில் குறைவு இருக்கும் என்று சொன்னால், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய குறைவுகளெல்லாம் நிறைவாக்குகிற இயேசுவை நோக்கி பாருங்கள், உங்களுடைய குறைவுகளெல்லாம் நிறைவாகும். அருமையானவர்களே, அப்போ இடைவிடாமல் நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய எல்லா பயங்களை நீக்குகிற தேவனாய் இருக்கிறார். நாம் இடைவிடாமல் ஜெபிப்போம் என்று சொன்னால்
மரண கண்ணிகளுக்கு கர்த்தர் நம்மளை விலக்குகிற தேவனாய் இருக்கிறார். நாம் இடைவிடாமல் ஜெபிப்போம் என்று சொன்னால் யோபுவை போல இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. அவரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? இல்லவே இல்லை. கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. பாருங்க, ஒரு விதவை தாயை பார்க்கிறோம். ஒரு விதவை தாய் ஒரு அநியாயமான நியாயாதிபதி இடத்துல போய் வேண்டுதல் செய்கிறார். நீங்க தான்ப்பா எனக்கு நன்மையை செய்யணும். அவன் யாரு? ஒரு அநியாயமான நியாயாதிபதி, நீதி செய்யாதவன், அநியாயம் செய்கிறவன். அவனிடத்துல போய் விதவை தாய் சொல்லுகிறார், நீங்க தான் எனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி. அந்த அநியாயமான நியாயாதிபதி சொல்றான், இவன் என்ன தினமும் தொந்தரவு படுத்தி கொண்டு இருக்கிறான், நானோ அநியாயம் பண்ணுகிறவன், அவள் என்னிடத்துல நீ தான் நீதி செய்யணும், நன்மை செய்யணும்னு சொல்றா அப்படின்னு சொல்லி அவர் தினமும் தொந்தரவு படுத்த நிமித்தமாய் அங்கே நன்மையை செய்தான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு உவமையை சொல்லியிருக்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், அருமையானவர்களே, நாம் தினமும் இயேசுவை தொந்தரவு பண்ணி கொண்டே இருக்கணும். நாம் தினமும் தேவனை தொந்தரவு பண்ணி கொண்டே இருக்கணும். ஒரு நாள் அவர் நன்மை நமக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். அருமையானவர்களே, ஒருவேளை இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்து போய் நீங்கள் இருக்கலாம், பயத்தோடு இருக்கலாம், கலக்கத்தோடு இருக்கலாம், நடுக்கத்தோடு இருக்கலாம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. எப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருங்கள், இடைவிடாமல் ஜெபித்து கொண்டிருங்கள். நீங்கள் ஜெபித்து ஜெபித்து ஜெயம் பெறுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அருமையானவர்களே, ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் கண்களையும் மூடி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் எந்த காரியத்தை செய்தாலும் தோல்வியை சந்தித்து கொண்டு இருக்கிறேன், எந்த காரியத்தை நான் செய்தாலும் பயத்தோடு இருக்கிறேன், திகிலோடு இருக்கிறேன், இன்னைக்கு அநேகத்தை நான் இழந்து போய் நிற்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னிடத்தில் குறைவு உண்டு என்று சொன்னால் நிறைவாய் மாற்றுகிற இயேசு எனக்குள்ளாய் வாரும். ஆண்டவரே, ஒரு யோபுவை போல, தானியலை போல, யோசேபாத் ராஜாவை போல எங்களுக்கு ஜெபிக்க கிருபைகளை தாங்க. ஜெபித்து நாங்கள் ஜெயம் பெற என் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஜெபமே ஜெயம் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். அப்படியா இந்த நாளில் ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்காமல் ஒருவேளை ஜெயம் பெறாமல் ஆண்டவரை இருப்போம் என்று சொன்னால் இன்று நீர் எங்களோடு பேசியிருக்கீங்க. நாங்கள் ஜெபித்து ஜெயம் பெற என் ஆண்டவர் உதவி செய்யுங்க. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு கலக்கத்தோடு, பயத்தோடு, நடுக்கத்தோடு ஆண்டவரே எல்லாவற்றையும் இழந்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான இந்த பிள்ளைகளை எசேக்கியேல் தீர்க்க தரிசன சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக இயேசுவின் நாமத்தினால மனதார இந்த வார்த்தையை கொண்டு ஆசீர்வதிக்கிறோம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணி ஆண்டவரே இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அருமையான இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இடைவிடாமல் ஜெபித்து இவர்களுக்கு விரோதமாக இருக்கிற தடைகள் எல்லாம் உடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இடைவிடாமல் ஜெபித்து எவற்றையெல்லாம் இவர்கள் இழந்து போனார்களோ அவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த வசனத்தின் மூலமாய் அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. மறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஸ்தோத்திரம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.